ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் அலமேலு, உங்களோட கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன். நீங்கள் பெரியவங்களானதும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர், இன்ஜினியர்? சரி, நான் இருக்கிற இதே ஊர்லேயே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? இல்லை நான் 4 பேருக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஆனந்த விகடனில் நம்ம சுரேஷ் சம்பந்தம் சார் கனவுங்கிற சீரீஸ் எழுதியிருக்காரு. அதை நான் படிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சிது. தமிழ்நாடில் இருக்கிற 52 டிஸ்ட்ரிக்ஸில் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் ரோல்ஸ் இருக்குது, அதுக்கு நாம் என்ன படிக்கணும், எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் நான் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். நம்ம சேலத்தை சுற்றி எவ்வளோ வில்லேஜ் இருக்குது. சரி, நாம் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? ராகி, ஃபிங்கர் மில்லட், சோளம், சோர்க்கம், குச்சிக்கிழங்கு, கசாவா. சரி, இதில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? பேன்கேக் மிக்ஸ், ரெடி ஃபுட் மிக்ஸ். சரி, இதெல்லாம் நம்ம நல்லா ப்ரொடியூஸ் பண்ணோன்னா என்ன படிக்கணும்? அக்ரிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி. சரி, இதெல்லாம் படித்தா நமக்கு என்ன வேலை கிடைக்கும்? நாம் ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் ஆகலாம், இல்லை ஒரு ஃபுட் கம்பெனியோட ஓனர் ஆகலாம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் சொல்லியிருக்கிற மாதிரி நான் இந்த ஏர்த்தை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, க்ரீன் இண்டஸ்ட்ரி, இந்த லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் இந்த ஏர்த்தோட எனிமி. இதே டேப்பியோக்கா, அதாவது குச்சிக்கிழங்கு, இது பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். இது இந்த ஏர்த்துக்கு ஃப்ரெண்ட். குச்சிக்கிழங்குல பாக்ஸ், பயோடிகிரேடபிள் கப்பு, பாக்ஸு, இதெல்லாம் செய்யலான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு நாம் என்ன படிக்கணும்? கெமிக்கல் இன்ஜினியரிங். சரி, இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? க்ரீன் இண்டஸ்ட்ரி இன்ஜினியர், இல்லை அந்த க்ரீன் இண்டஸ்ட்ரியை உருவாக்குற ஓனர் ஆகலாம். இல்லை என்னோட ஜாப் ட்ராவல், ஃபன்னு, ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இருக்கவே இருக்குது டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி. இதெல்லாம் சேலத்தில் என்ன டூரிசம் இருக்குது? கூலான பிளேஸ், ஏற்காடு, மேட்டூர் டேம், இதெல்லாம் இருக்குது. இன்னும் குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்குது நம்ம சேலத்தை சுற்றி. ஸோ இதுக்கெல்லாம் நாம் என்ன படிக்கணும்? டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சரி, இதெல்லாம் படித்தா நாம் என்ன வேலை பண்ணலாம்? ரிசார்ட்டுக்கே ஓனர் ஆகலாம், டூர் கைட் ஆகலாம். உங்களோட கனவே உங்களோட கரியராக